இந்த வீடியோ யாருக்காக? நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் என்னோட நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஆனாலும் சரி, நான் டாக்டர் தான் ஆவேன். பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த டாக்டர் படிப்பு தான் நான் படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட ஸ்டேட் போர்ட் பப்ளிக் எக்ஸாம் இல்லைனா சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இன்டென்ஸாக பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த சுச்சுவேஷனில் இதோடு சேர்த்து நீட் ப்ரிப்பரேஷனும் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரும், என்னால் இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ணல. நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் காது கொடுத்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க. ஆனால் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் என்னமோ 5000 மட்டும்தான். டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா more than 99% of students at least 2 years integrated coaching in class 11, class 12 பார்த்தீங்கன்னா படித்தவங்களா இருக்காங்க. அவங்க தான் ஃப்ரெஷர்ஸாக ஒரு 680 மார்க் 700 மார்க் எடுத்து ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. இல்லையா ரிப்பீட்டர்ஸ், ஒரு வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி முழுக்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் இன்னைக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. நீட் சூசஸ் ஒன்லி த பெஸ்ட். நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே த பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்டஸ்ட்டாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் அ வின்னர். நீங்கள் உங்கள் 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல்லே டாப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் நீட் எக்ஸாம்னு வந்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. இதில் ஃப்ரெஷர்ஸ் இருப்பான், 2 வருஷம் படிக்கிறவன், ரிப்பீட்டர் பார்த்தீங்கன்னா இருப்பான், அவன் 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா படிக்கிறவன். இவன் எல்லாருலையும் நீ பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். டாப் 500,000 ரேங்க்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ இருக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் இருக்கு. இந்த 4 months ப்ரிப்பரேஷன், அது உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸோட சேர்த்து இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு 500+ மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டவுட், அந்த செல்ஃப் டவுட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் தைரியமாக நான் இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறேன், என்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டை கிராப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தைரியமாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, 500 மார்க் மேலே எடுத்திருக்கேன் என் பையன் இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல, என் பொண்ணு இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கான பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த தைரியத்தை உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரதுக்கு இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி அந்த 500+ மார்க்கை பார்த்தீங்கன்னா எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ணணும்? முதல் விஷயம், டெய்லி 2 மணி நேரம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கணும். இதில் 1 மணி நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் 11ஓட பயாலஜி பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஃபாலோட் பை அந்த பயாலஜியில் ஒரு 20-30 MCQs பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். அண்ட் மிச்சம் இன்னொரு 1 மணி நேரம் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 12th போர்ஷன்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் MCQs பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MCQs பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் உங்களோட பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கணும். ப்ராக்டிக்கலாக உங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுக்குறதே ரொம்ப டிஃபிகல்ட். இதுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடிஞ்சால் ரியலி கிரேட். பட் அட்லீஸ்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதுதான் உங்களோட நீட் ஸ்கோரை நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு கம்மியாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை இது கூட ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல்லேயே ஒரு பெரிய டாப்பராக இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் எடுத்தாலும் சரி, நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே MCQ சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு மினிமம் 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணி MCQ சால்வ் பண்ணாட்டினா அங்கே சால்வ் பண்ண முடியாது. உங்களுக்கு MCQ சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் கைடு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது MTG நீட் கைடு தான். ஸோ இந்த புக்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ஃப்ரீயாக ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அச்சீவ் நீட் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் நாங்கள் எங்களோட கோர்சஸில் கம்ப்ளீட் கியூ பேங்க்ஸு, மெட்டீரியல்ஸு, MCQs சாப்டர் வைஸாக, டாபிக் வைஸாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே எனஃப். உங்களோட பப்ளிக் எக்ஸாம், உங்களோட சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க. நிறைய மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுங்க. ஏன்னா அதுவும் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு எக்ஸாம் அண்ட் மார்க்ஸ். உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க, இவ்வளோ மார்க் என் பையன் வாங்கியிருக்கான், பொண்ணு வாங்கியிருக்கான்னு சொல்கிறதுக்காக. அட்லீஸ்ட் அதுக்காவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துங்க. சரியா? ஸோ அடுத்து பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டிங்க. முடிச்ச உடனே 40 days இருக்கும். அந்த 40 days இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே பார்த்தீங்கன்னா ஆகணும்.
இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹை ஈல்டு, 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹை ஈல்டு, கம்ப்ளீட் கிளாஸ் 11 and 12 பயாலஜி எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கணும். நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் மார்க் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கணும். இந்த டைமில் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை ஈல்டை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிராஷ் கோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். எல்லாத்தையும் கடை 40 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனை கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதோன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு போகிறது நீட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஹை ஈல்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு இந்த டாபிக் படித்தா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நல்ல கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு அதில் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு முக்கியமாக பயாலஜியில் 360 out of 360 கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்களால். அப்போ அந்த அளவுக்கு பயாலஜிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டோட்டலாக நான் சொன்ன மாதிரி 500+ மார்க்ஸை கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி கிராஷ் கோர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை பெரம்பூரில் Eduideal அகாடமியில் நாங்கள் MMC MBBS ஸ்டூடெண்ட்ஸே நேரில் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் செஷன்ஸ் எப்படிலாம் MCQs எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, நீட் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். MCQ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சால்வ் பண்ணுறது, ஷார்ட் கட்ஸ், அப்புறம் நிறைய கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையும் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறோம் வித் Eduideal அகாடமியோட பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸோட. இதுக்கான கிராஷ் கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ அதனாலே ப்ரீ புக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான டீடைல்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு 500+ மார்க் தான் என்னால் வாங்க முடியும் அட் த எண்ட் ஆஃப் த டே. இந்த வருஷம் என்னால் டாக்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாதீங்க. உங்களோட கோல் டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். 1 year வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் MBBS சீட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் வந்து என்னோட டிகிரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் விரும்பினேன், நான் பிடிச்ச விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டராக இருக்கேன். என்னால் ஒரு பேஷண்ட்டோட அவங்க படுற கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுது. அது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ நீங்களும் இதை தான் ட்ரீம் பண்ணுறீங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ட்ரீமை துரத்துறது தப்பே கிடையாது. அதுக்காக இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறது தப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் இந்த வாட்டி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அடுத்த வாட்டி உங்களோட ட்ரீமை நீங்கள் கிராப் பண்ணிடுவீங்க. நீட் எக்ஸாம் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் நீட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா நீட் எக்ஸாம் பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து பார்த்து உங்கள் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களோட நீட் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ அண்ட் see you in the next video.